السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லா பெரும்பெருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை சாந்தியின் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்திய இஸ்லாத்தை தங்களது வாழ்க்கை நெறியாக அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் உலக விரிவால் வரை தோன்றக்கூடிய உலக முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் திடலில் நிறைவேற்றி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கடந்த 29 நாட்களாக பகலெல்லாம் நாம் நோன்பு நோட்டவர்களாகவும் இரவில் அதிகமாக அல்லாஹ்வை நின்று வணங்கியவர்களாகவும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் அமைத்துக் கொண்டிருந்தோம். இந்த நோன்பின் மூலமாக நாம் பகலெல்லாம் பசியோடும் தாகத்தோடும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் உண்ணாமல் அருந்தாமல் நாம் பொறுமையாக அமைதியாக காத்திருந்தோம். இந்த பசியோடும் தாகத்தோடும் இருந்ததனுடைய அடிப்படை காரணம் அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் இவ்வாறு பசியோடு தாகத்தோடு இருந்தோம். நமக்கு உணவு வீட்டில் இருக்கும், பானங்கள் தண்ணீர் அருகிலே இருக்கும், கடுமையான வெப்பம் நிறைந்த காலகட்டம். ஆனாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற சிந்தனை நம்மை சாப்பிடாமலும் நம்மை தண்ணீர் பானங்கள் போன்றவை அருந்தாமலும் இருக்க வைத்தது. அதை நீங்க நினைச்சு பாருங்க, 5 வேளை தொழுகையின் போதும் நாம வாய் கொப்பளிப்போம், வாயில தண்ணீர் வைப்போம், நாம முழுகினா கூட யாருக்கும் தெரியாது. ஆனாலும் ஒரு முஸ்லிம் கூட அவ்வாறு செய்ய மாட்டோம். என்ன காரணம் என்றால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான், அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நோன்பு நோக்கின்றோம் என்கின்ற சிந்தனை அப்படி நம்மை பக்குவத்தோடு இந்த 1 மாத காலம் நோன்பு நோக்க வைத்தது. அதே போன்று அதிகமாக இரவில் நின்று நாம் வணங்கி இருப்போம். தொழுகை நம் மீது கட்டாய கடமை நாம் விளங்கியிருக்கின்றோம். மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் தொழுகையை முறையாக சரியாக தொடர்ச்சியாக ஜமாத்தோடு தொழக்கூடிய நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இருந்திருப்போம். அடிப்படை காரணம் என்ன? தொழுகை கட்டாய கடமை என்று நமக்கு தெரிந்தாலும் இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளை நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டிருப்போம். அதே போன்று எடுத்து பாருங்க, திருமறை குர்ஆனோடு அதிகமான தொடர்புல இருந்திருக்கும். தான தர்மங்கள், அல்லாஹ் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தை நம்ம அதிகமான மக்கள் கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் மாறியிருப்போம். அதை தாண்டி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நமக்கு நல்ல கூலி கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிலையிலும் நாம் ஒவ்வொருவரும் மாறியிருப்போம். இவைகளெல்லாம் நாம் பசித்திருப்பது, நாம் வணக்க வழிபாடுகள் சரியாக இருந்தது, நாம் தான தர்மங்கள் அதிகமாக செய்தது, இதெல்லாம் நம்முடைய இறைச்சத்தினுடைய வெளிப்பாடு. நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம்,
அல்லாஹ்வை நாம் மறுமையில் சந்திக்க இருக்கின்றோம். மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம நல்ல அமல்கள் செய்து அதன் மூலமாக நாம் ஏராளமான நன்மைகளை பெற்று மறுமையில் நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இவ்வளவு காரியங்களை நாம் செய்திருப்போம். ஆனால் ரமலான் முடிந்துவிட்டால் நம்மிடத்திலே இதே போன்று இறையச்சம் நம்மிடத்திலே இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றார். அதனால இந்த வேலைகளை எல்லாம் செய்த நாம் அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய மற்ற மாதங்களில் ரமலானில் பெற்ற பயிற்சி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ரமலான்ல நாம பெறக்கூடிய பயிற்சியிலேயே அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நாம பசித்திருப்பது அல்லாஹ்க்கு தேவையா? நீங்க அப்படி கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாத்தீங்கன்னா ரமலான்ல ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் நம்ம சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கும். ஆனால் மற்ற மாதங்கள்ல நீங்க இரவுல ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு காலையில ஒரு 8 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பாருங்க, அவங்க இரவுல தூக்கத்துல அதே 12-13 மணி நேரம் சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் தான் இருக்காங்க. ஆனாலும் ரமலான் இல்ல, இது பகல்ல இருக்கும், அது நைட்ல இருக்கும். ஆனாலும் ரமலான் மாதம் நமக்கு எதை தருது? அந்த இறையச்ச உணர்வு நம்ம இடத்துல மேலோங்க வேண்டும். இந்த இறையச்சத்தை பொறுத்த மட்டும் கூட நமக்கு எல்லாத்தையுமே இறையச்சம் இருக்கும். அது 2 நிலைகளில் இருக்கும். சில நபர்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு நன்மையான காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அல்லது தீமையான காரியங்கள்ல அல்லாஹ் தடுத்த காரியங்கள் நாம விலகி இருப்போம். எதற்காக இருப்போம்னா, அல்லாஹ் தடுத்திருப்பாங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அதோடு சேர்த்து என்ன வச்சிருக்கோம்னா, ஊர் உலகத்துல மக்கள் பார்க்கும்போது நம்முடைய மதிப்பு, நம்முடைய குடும்பத்தினுடைய மதிப்பு எல்லாம் வம்பா போயிருமே என்பதையும் சேர்த்து வைத்து நாம நிறைய தவறுகள் இருந்து விலகி இருக்கும். இது மார்க்க அடிப்படையில தவறு கிடையாது, இதுவும் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடுதான். ஆனால் அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய இறையச்சத்தினுடைய உச்சம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாம தவறு செய்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். அந்த தவறு அல்லாஹ்வை தவிர உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சி அந்த தவறிலிருந்து விலகுகின்றோமா இல்லையா? அப்படிப்பட்ட இறைச்சத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதான் தனிமையில் இறைவனை அஞ்சுவது. நாம மற்ற சமூகத்துல மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது நாம அல்லாஹ் அஞ்சுவோம். ஆனால் நாம் தனிமையில் இருப்போமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிலையை, அப்படிப்பட்ட இறையச்சத்தை அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றார். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம அல்லாஹ்வுடைய அருளால் ஏகத்துவ கொள்கை கிடைத்ததுனால வட்டியில் இருக்கக்கூடிய விபரீதங்கள் நமக்கு தெரியும். மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. வட்டியிலிருந்து நாம வட்டி வாங்க மாட்டோம், வட்டி கொடுக்க மாட்டோம், வட்டிக்கு கணக்கு எழுதக்கூடாது, வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடாது, நம்ம விலகி இருப்போம். இதுல வெளிப்படையாக நம்ம வட்டிக்கு கொடுக்கவே மாட்டோம். வட்டிக்கு கொடுத்து ஒவ்வொரு வீடு வீடா போய் வசூல் செய்வதை நாம அருவருப்பாக மார்க்கம் தடுத்த காரியம் அப்படின்னு விலகி இருப்போம். ஆனால் இந்த வட்டியிலே இன்னொரு வடிவம் இருக்கும். நாம் ஒரு அலுவலகத்திலேயோ இல்லை ஒரு கடையிலே வேலை பார்ப்போம். நமக்கு ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு பைக் வாங்குவதற்கோ அல்லது கார் வாங்குவதற்கோ வீடு கட்டுவதற்கோ நாம கடனாக லோனாக வாங்கினா அது யாருக்குமே தெரியாது. நம்ம சேலரியில இருந்து நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நம்ம சரியா கொடுத்துட்டோம்னா ஊர் உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அல்லாஹ் தடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட வட்டியின் அடிப்படையில் உள்ள பொருளாதாரத்தில் இன்றைய காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஎம்ஐ அடிப்படையில் உள்ள அந்த பொருளாதாரத்துல வட்டியில போய் நாம சிக்காம நாம் இருக்கணும். அதிலும் குறிப்பாக நம்ம உள்ளூர்ல இருந்த ஒரு நிலை, நாம வெளியூர்லயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலே இருந்தோம். நாம இஎம்ஐல வாங்குவதோ லோன் வாங்குவதோ யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் பொழுது கூட அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் என்கின்ற காரணத்திற்காக விலகக்கூடிய மனப்பக்குவத்தில் நாம் இருந்தால், நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை மறைவான நிலையில் அஞ்சுகின்றோம் என்கின்ற அடிப்படையில் நாம் என்ன செய்வோம்? அப்படிப்பட்ட இறையச்சத்தை பெற்றவர்களாக நாம் இருப்போம்.
இந்த இறைத்தத்தினுடைய வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நாம சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம மக்களோடு மக்களாக நம்மள்கிட்ட இருக்கும்பொழுது நம்மள்கிட்ட இறைச்சம் இருக்கும். ஜமாத்தாக இருக்கும் பொழுது, பள்ளிவாசல் இருக்கும் பொழுது, சமூகத்துல மக்கள் பார்க்கும் பொழுது நாம இறைச்சம் நம்மள்கிட்ட வெளிப்படும். அதே இறைச்சம் அங்கே தனிமையில் இருக்கும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது, நம்மள உலகத்துல நாம செய்யக்கூடிய தப்பு அது எப்படிப்பட்ட தப்பாக இருக்கலாம்? பொருளாதார மோசடியாக இருக்கலாம், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், மது அருந்துவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம தனிமையில் இருக்கும் பொழுது இத உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. நம்முடைய குடும்பத்திற்கோ நம்முடைய நமக்கு தனிப்பட்ட முறையிலேயோ நமக்கு எந்த பாதிப்பும் வராது என்கின்ற நிலையிலும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் என்பதற்காக விலகக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்திலே இருக்கின்றதா? அப்படிப்பட்ட இறையச்சம் நம்மிடத்திலே இருக்கின்றதா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லிக் காட்டும் பொழுது, இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் அதீம். அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான், தமது இறைவனை மறைவான நிலையில் அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு. இறைவனை அஞ்ச வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லுவான்? இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். தன்னுடைய இறைவனை மறைவான நிலையில் அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு. அப்ப நாம இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை மறைவான நிலையில் அஞ்சக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு தந்திருக்கின்றதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமூக அமைப்புல எடுத்து பாருங்க. நாம மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது இறையச்சம் நம்மிடத்திலே வெளிப்படும். நாம தனியாக ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது, வெளியூர்ல போய் நாம் வியாபாரம் செய்யும் பொழுது, வெளிநாடுகளில் போய் நாம் தனியாக இருக்கும் பொழுது, வெளி மாநிலங்களில் போய் நாம் வியாபாரம் செய்யும் பொழுது, நாம் நம்முடைய வியாபாரத்தில் ஹலால் ஹராமை பேணுகின்றோமா? கலப்படம் செய்யாமல் நியாயமான முறையில் நாம் வியாபாரம் செய்கின்றோமா? மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய புகையிலை, பான்பராக் போன்றவர்களை விற்பனை செய்யாமல் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை ஹலாலானதாக ஆக்கி இருக்கின்றோமா? நம்ம அதிகமான மக்கள் நினைக்கும் ஊர்ல இருக்கும் போது இறையச்சம் நம்மிடத்திலே மிகுதியாக இருக்க வேண்டும் சிந்திக்கக்கூடிய நாம் நம்முடைய தொழில் தேவைகளுக்காக வெளியூருக்கு, வெளிநாட்டிற்கு நம்ம ஊரை தாண்டி போகும் பொழுது நாம நம்முடைய வியாபாரங்களில் இதுல அளவு நிறுவையில் நாம் சரியாக இருக்கின்றோமா? நாம ஹராமான பொருட்களை விற்பனை செய்யாமல் இருக்கின்றோமா? மக்களை மோசடி செய்யாமல் இருக்கின்றோமா? மக்களை ஏமாற்றாமல் இருக்கின்றோமா என்று நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதுதான் தனிமையில் இறைவனை அஞ்சுவது. நாம உலகத்துல மக்களுடைய கண்ணில மண்ணை தூவிட்டு வியாபாரம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கு? யார் கண்ணில மண்ணை தூவிட்டு காசை பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி, அதிலும் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறையினர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள்? குறுகிய காலத்தில் அதிகமான பணத்தை எப்படி சம்பாதிப்பது? அது எந்த வழியில? மார்க்கம் காட்டி தந்த வழியா, மார்க்கம் தடுத்த வழியா? எந்த கவலையும் கிடையாது. குறுகிய காலத்தில் எவனை ஏமாற்றியாவது நான் அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி இளைஞர்கள் மத்தியில் இருக்கா இல்லையா? அப்ப நாம ஏகத்துவ கொள்கையை ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் போது குறைவான பொருளாதாரம் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஊட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட இறைச்சம் முதல்ல யாருக்கு இருக்கணும்? பெற்றோர்களுக்கு வரணும். பெற்றோர்களுக்கு அப்படி அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சக்கூடிய இறைச்சம் இருந்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு அப்படிப்பட்ட இறைச்ச உணர்வை ஊட்டி நாம் வளர்க்க முடியும். நம்முடைய வியாபார விஷயங்கள் இப்படி இருந்ததுன்னா, அடுத்ததாக நீங்க எடுத்து பாருங்க. இன்றைய இளைய சமூகம் பள்ளிவாசல்ல நுழைந்து திருமறை குர்ஆன் போது இருந்தவர்கள் அதிகமான இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் போதை பொருட்கள் போய் விழுவதற்கு அடிப்படை காரணம் என்ன?
தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை, அப்படிப்பட்ட இறைச்சத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஊட்டினால், அவன் எங்க போய் யார் கூட சேர்ந்தாலும் அந்த இறையச்ச உணர்வு, அந்த தவறான நண்பர்களை, தவறான நட்புகளை உதறிவிட்டு வரக்கூடிய மனப்பக்குவத்தை தருமா தராத? இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய முஸ்லிம் ஊர்களில் குறி வைத்து அடுத்த தலைமுறையை நாசமாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற பொருட்கள் சர்வசாதாரணமாக புலம்பக்கூடிய நிலையில் அடுத்த தலைமுறை அப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதிலிருந்து நம்முடைய இளைஞர்களை எப்படி நாம் பாதுகாக்க முடியும்? தனிமையில் அஞ்சக்கூடிய அந்த இறையச்ச உணர்வுதான் இது போன்ற தீமைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். அடுத்ததாக நீங்க நினைச்சு பாருங்க, நம்மள்கிட்ட ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைச்சம் அடுத்த 11 மாதம் இதே நிலையில் இருக்கின்றதா? திருமணங்களின் பெயரால் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை நினைத்து பாருங்கள். திருமணம் என்றால் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது? வரதட்சணை இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளால் வரதட்சணை என்பது இது சமூகத்தில் இது மார்க்கம் காட்டித்தராத வழிமுறை என்பதை மக்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து விலகியிருக்காங்க. ஆனால் இன்று எடுத்து பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் திருமணம் ஆடம்பரங்கிறதுலாம் ரெண்டாவதுங்க. திருமணத்திற்கு முன்பாக நிச்சயதார்த்தம் என்கின்ற பேரில் லட்சக்கணக்கான ரூபாய்களை பெண் வீட்டாரிடமிருந்து கொள்ளையடிக்கக்கூடிய மணமகன் வீட்டாரை பார்க்கின்றோம். என்ன செய்வாங்க? திருமணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு விருந்து, கல்யாண மண்டபம், அங்கே எல்லாரும் கூடுவது, விதவிதமான விருந்துகள். நிச்சயதார்த்தம் ஒண்ணு மார்க்கத்தில் உள்ளதா? இது எந்த ஆளுங்களாவது தட்டி கேட்கின்றார்களா? இது போன்ற திருமணங்களை, இப்படி ஆடம்பரமாக நடத்தக்கூடிய திருமணங்களை நடத்தி வைக்க மாட்டோம் எந்த ஆளுங்களாவது மக்கள் மன்றத்திலே முழங்குகின்றார்களா? அவன் என்ன கூத்தடிச்சாலும் சரி, அதையும் போய் ஒரு ஆளுசா திருமணத்தை நடத்தி வைத்து விட்டு வரக்கூடிய ஒரு பரிணாமமான நிலையில் இந்த சமூகம் போய்கிட்டு இருக்கா இல்லையா? அதுல நீங்க குறிப்பா எடுத்து பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் நிச்சயதார்த்தத்தின் போது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு? பெண்ணு மாப்பிள்ளை ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுப்பது, வீடியோ எடுப்பது. அதன் பிறகு திருமணமா முடிச்சுட்டு அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் 2 வீட்டாரோட ஒத்துழைப்போடு, அதிலும் குறிப்பாக அந்த பெண்ணினுடைய தாயினுடைய ஒத்துழைப்போடு போன்ல பேசுவது, நேர்ல பேசுவது, பெண் வீட்டிலே போய் இருந்து மணிக்கணக்காக பேசுவது, எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலையை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்குதுன்னு பாருங்க. வெட்க உணர்வு இல்லாமல் போகக்கூடிய நிலையை பார்க்கின்றோமா இல்லையா? இது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடா? இரவெல்லாம் இன்னும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டோமா இல்லையா? அல்லாஹ்வை தொழுது வழங்கினோமா இல்லையா? அந்த இறையச்சம் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட வெட்க உணர்வை தர வேண்டும்? இது இன்னைக்கு சமூகத்தில் எப்படி இருக்கு? எல்லாரும் இதை பார்த்துட்டு சர்வசாதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் இது சகஜம் எடுத்துட்டு போகக்கூடிய நிலைக்கு சமூகத்தினுடைய மனநிலை போய்கிட்டு இருக்கா இல்லையா? அப்ப இது என்ன இறைச்சம்? இதுல என்ன மார்க்கத்தினுடைய அம்சங்களை பேணக்கூடிய நிலை இருக்கு? இதை பற்றி இது போன்ற ஒரு சூழல்ல நாம ரமலான்ல நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிருப்போம். நாம என்ன நினைப்போம்? அல்ஹம்துலில்லாஹ், நாம ரமலான்ல நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிட்டோம், நிறைய நாம நல் அமல்கள் செஞ்சிருக்கோம், திருமணத்திலான அதிகம் ஓடி இருக்கின்றோம். நாம இப்படி நினைக்கிறோமா இல்லையா? நாம அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை செய்திருக்கோம்னு. இதை பற்றி இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய மக்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை இப்னு மாஜாவிலே நாம் பார்க்கின்றோம். ஹதீஸ் கிதாப் இப்னு மாஜாவிலே பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய கூட்டத்தாரில், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன். அவங்க மறுமை நாள்ல திவாமா மலைகள் போன்று ஏராளமான நன்மைகளை அவர்கள் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நன்மையினால அவங்களுக்கு மறுமையில் எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ் அவைகளை பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்கி விடுவார். எப்படி சொல்றாங்க பாருங்க, பெரிய மலை அளவிற்கு, தியாமா மலை அளவிற்கு ஏராளமான நன்மைகளை வச்சிருப்பாங்க. ஆனால் மறுமையில் அதனால அவங்களுக்கு என்ன கிடையாது? ஒரு நன்மையும் கிடையாது.
அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவர்களை பரப்பப்பட்ட புலிகளாக ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். அப்ப தோழர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர்கள் உங்கள் சகோதரர்கள் தான், அவர்களும் உங்களை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதை போன்று அவர்களும் இரவில் நின்று வணக்கம் புரிவார்கள். எப்படி சொல்லுவாங்க பாருங்க. அவங்க உங்களை மாதிரி தான், உங்களது சகோதரர்கள் தான். உங்களை மாதிரி நீங்க எப்படி இரவுல நின்று வணங்குவீங்க, அதே மாதிரி அவர்களும் வணங்கக்கூடியவர்கள் தான். ஆனாலும் அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா, அல்லாஹ் எதையெல்லாம் தடையாக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை கூட்டமா இருக்கும் போது செய்ய மாட்டாங்க, தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய தடைகளை உடைத்து விடுவார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அவர்கள் செய்து விடுவார்கள் என்று அந்த கூட்டத்தாரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பாருங்க, இரவுல நின்று வழங்கக்கூடியவங்க உங்களை போன்றவர்கள் தான், உங்களுடைய சகோதரர்கள் தான். ஆனா எப்படி வச்சிருப்பாங்க, ஏராளமான நன்மைகள், திகாமா மலை அளவிற்கு நன்மைகளை வச்சிருப்பாங்க. ஆனால் மறுமையில் அதனால எந்த நன்மையும் கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. காரணம் என்ன, நாம அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த தடைகளை நாம நமக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது உடைப்பது. நம்முடைய சமூகத்தில் அந்த தடைகளை உடைப்பது எப்படி தெரியுமா இருக்கு, வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணம், கூடுதலா தூரமான இருக்கக்கூடிய சொந்தங்கள்ல வரும்பொழுது இது போன்ற திருமணங்களை நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு புறக்கணிப்பார். அவர் நெருங்கின சொந்தத்துல அவருக்கு நெருக்கமான உறவுல வரும்போது அதுல கலந்து கொள்வதற்கு காரணங்களை தேடி அதுல போய் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோமா இல்லையா? தூரமாக இருக்கக்கூடிய சொந்தத்துல வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணமா கலந்து கொள்ள மாட்டோம், ஆடம்பரமாக நடக்கக்கூடிய திருமணமா கலந்து கொள்ள மாட்டோம், நபிகளுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய திருமணமா கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடியவர்கள் தனக்கு நெருக்கமான சொந்தத்தில் அப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது போய் கலந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கா, அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அது அவர்களுக்கு கேள்வி வரும்போது உடைப்பார்கள். இவர்கள் தான் என்னது, ஏராளமான நன்மைகள் வைத்திருந்தாலும் அதனால மறுமையில் அவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த ரமலான்ல நான் பெற்ற இறையச்சம். நாம உலகத்துல நமக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும், சில விஷயங்கள் பாதகமாக இருக்கும். நாம் நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்கும். உலகத்தில் எனக்கு பிரச்சனை வரலாம், உலகத்தில் எனக்கு சங்கடங்கள் வரலாம், இந்த ஓரிரை கொள்கையை அல்லாஹ்வை மட்டுமே வழங்க வேண்டும் என்கின்ற கொள்கையை பின்பற்றும் போது உலகத்தில் நமக்கு நிறைய சங்கடங்கள் வரும். இன்னும் பாருங்க, நிறைய ஊர்கள்ல ஏகத்துவவாதிகள் இறந்து போனா அடக்குவதற்கு மறுக்கக்கூடிய ஜமாத்துக்களை பார்க்கின்றோமா இல்லையா? அந்த குடும்பத்தார் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு சிரமங்களை சந்திப்பாங்க. அதனால ஒரு ஏகத்துவவாதி பின்வாங்க கூடாது. ஏன்னா நாம அல்லாஹ்வுடைய பாதையில் தெளிவாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஆகவே அல்லாஹ் நமக்கு திருமறை சொல்லி காட்டுகிறார், வமை எத்தக்கில்லாக விஜயல்லாஹு மகரஜா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். நாம நினைப்போம் நம்ம இறை நம்பிக்கையை நாம ஸ்ட்ராங்கா இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம சந்திச்சிருப்போம். சில நேரங்களில் எதிர்காலம் பற்றிய பெரிய கேள்விக்குறி இருக்கும், அது நம்ம குடும்பத்தில் உள்ள உறவுகளை இழந்திருப்போம், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இருக்கும், அடுத்து என்ன செய்ய போறோம் தெரியாம இருப்போம். ஆனால் இறை நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். நாம அறியாப்புறத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு உதவிகள் செய்வான். திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு என்ன செய்கின்றது, தெளிவாக சொல்லித்தருகின்றது. அப்ப அப்படிப்பட்ட இறைச்சத்தை நாம் இந்த ரமலான்ல பெற்ற இறைச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரை நாம் என்ன செய்ய வேண்டும், கொண்டு செல்லக்கூடிய நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம இருக்க வேண்டும். நாம் இறைச்சத்தில் தெளிவாக இருந்தால் நமக்கு சிரமங்கள் வரும்போது அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், நாம் எண்ணி பார்க்காத விதத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்
நாம் நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் நமக்கு உணவளிப்பான். இறைச்சி நம்மிடத்தில் இருந்ததுங்கள ரிஸ்கை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் நமக்கு அதற்கு பொறுப்படுத்திக் கொள்கின்றான். நாம் இறைச்சத்தோடு இருந்தால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு ஒரு ரிஸ்குக்கு பொறுப்படுத்திக் கொள்கின்றான் என்று திருமறை குர்ஆன் சொல்வதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மற்றொரு இடத்தில் இறைநம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சொல்லித்திருந்தார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜஅல் புர்கானன், ஏ நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால், நாம் உண்மையிலே அல்லாஹ்வை அஞ்சி நடந்தோம்ங்களா, அல்லாஹ் நமக்கு தெளிவை வழங்குவார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. இறைவனுக்கு மட்டும் அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும். அது அந்த தெளிவு எப்படிப்பட்ட தெளிவாக இருக்கும். மார்க்க அடிப்படையிலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தெளிவு தருவான். உலகம் சார்ந்து நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உரிய சிக்கலான பிரச்சனைகளை கூட அல்லாஹ் எளிதாக தீர்ப்பதற்குரிய முடிவை நமக்கு தருவார். அப்ப இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நாம் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால், அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால், நன்மை தீமையை பிரித்தறிந்து அல்லாஹ் நமக்கு தெளிவான பாதையை தெளிவை நமக்கு வழங்குவான். அடுத்து என்ன செய்வான், உங்களை விட்டும் உங்கள் தீமைகளை அல்லாஹ் என்ன செய்வான், அழிப்பான். நம்ம பாவங்கள் செஞ்சிருப்போமா இல்லையா, அந்த இறை நம்பிக்கையின் காரணமாக நம்முடைய பாவங்கள் என்ன செய்வான், அல்லாஹ் அழிப்பான், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். அப்ப இப்படிப்பட்ட இறைச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த நோன்பின் மூலமாக பெறக்கூடிய இறைச்சத்தில் மிக முக்கியமான அம்சம், நாம தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிலையில் நாம் மாற வேண்டும். ரமலான்ல நாம இரவு முழு நின்று வணங்கினோமா இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் தகஜத்து நேரத்தில் எழுந்து தொழக்கூடிய நிலைக்கு நாம மாறிக்கணும் வைங்க. அல்லாஹ்வுடைய கண்ணில் சிந்தக்கூடிய நிலைக்கு நாம் மாறிக்கணும் வைங்க. ஃபஜ்ர் தொழுகையை சரியாக தொழுவோம். அந்த இறைச்சி நமக்கு என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் பல தெளிவை, நல்ல முன்னேற்றத்தை, நல்ல வளமான பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இறைச்சத்தை பெற வேண்டும் என்பதை இந்த பெருநாள் தினத்தில் நம்முடைய உறுதிமொழியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் இறுதி மூச்சுள்ளவரை இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக வாழ்ந்து அந்த நிலையிலே மறைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான மனப்பக்குவத்தை நம் அனைவருக்கும் தங்கள் உருவானாக. வாகிர்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த பெருநாள் தினத்துல முதலே நம்ம சொன்னது போல உடனே எழும்பி சென்று விடாமல் இதுல உட்கார்ந்து நாம் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். தர்மங்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விட்டு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டு பிரார்த்தனை செய்து விட்டு நாம் இங்கிருந்து வீட்டுக்கு செல்லும் போது அந்த வழியில் செல்லாமல் மாற்று பாதையில் செல்ல வேண்டும் என்கின்ற நபி வழியை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாகனம் சொல்லிட்டுமா, இந்த தர்மங்கள் நம்முடைய ஜமாத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி உங்கள்கிட்ட வராங்க. இந்த வகைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தாராளமாக அள்ளி வழங்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய பெரும் மதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று மற்ற ஏழை இபாதத்துகளை செய்தவர்களாக நம்மை விட்டு ரமலான் விரிந்து சென்று விட்ட நிலையில் ஈதுல் ஃபித்ர் என்றும் நோன்பு பெருநாள் பொழுது நிழலில் அமர்ந்திருக்கின்றோம். ரமலான் மாதத்தை நாம் எவ்வாறு கடந்து சென்றோமோ அவ்வாறு ஏனைய மற்ற நாட்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்ததாக நமது கிளைக்கு வந்து நோன்பு கஞ்சிக்கும் மற்ற இஃப்தார் நிகழ்ச்சிக்கும் சகர்களுக்கும் பொருளாதாரத்தை வாரி வழங்கிய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு அது தொடர்ந்து கிளை நிர்வாகிகள்
உறுப்பினர்கள் மற்றும் மாணவரணி தொண்டரணி அனைத்து சகோதரர்களும் இந்த ரமலான் மாதத்தில் எண்ணற்ற பணிகள் செய்தார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தங்களுடைய சந்தாக்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி விரைவாக மாதம் கொடுக்கும்படியும் இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த பொருளை நீங்க கொடுக்கிற பொருளாதாரத்தை வச்சுதான் நம்ம பள்ளியை நிர்வாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. மாதத்துக்கு 18,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் செலவாகின்றது. ஆகையால உங்களுடைய சந்தாக்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி தரும்படியும் இந்த புனிதமிக்க இந்த ரமலான் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் அன்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக. வாய்க்கிறதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரும்போது ஒரு பாதையில் வந்தவர்களும் மாற்று பாதையில் செல்லுமாறும் உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். அதுவழியாகவும் வாரியில் கொஞ்சம் பொருளாதாரத்தை அதிகமாக போடுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன